இந்த ஆட்சி வந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு 2021ஆம் ஆண்டு அன்றைய ஆணையாளருடைய சுற்றறிக்கையே திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார், பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திருக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பரண்டன்ட் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கி இருக்கின்றார்கள். சட்டப்படி இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனியை பொறுத்தளவில் முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது. தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட, அந்த தனியார் கம்பெனி கூட இப்போது புகாருக்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பஞ்சாமிர்தத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக பக்தர்களுக்கு தரமாக வழங்கப்படுகிறது. திருக்கோயிலின் சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது. கட்டணத்தோடு கூடிய பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது. அதற்கு உண்டான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் அந்த பஞ்சாமிர்தம் விநியோகத்திற்கு வருகின்றது. நிச்சயம் இந்த ஆட்சியை எப்படியாவது இறையன்பர்களுக்கு எதிரான ஆட்சி என்று திசை திருப்ப வேண்டும் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கனவுகளை தகர்த்து தரைமட்டமாக்குகின்ற செயல்தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களை இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பிரிவுதான் இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு, ஏன் ஒன்றியத்திலே இல்லாத அளவிற்கு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை தமிழ் கூறும் நல்லுலகம் அனைவரும் போற்றி புகழ்கின்ற அளவிற்கு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வகையில் இன்றைக்கு ஒரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் முருகரை கடவுளாக, தமிழ் கடவுளை முருகரை வழிபடுகின்ற அனைவரும் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரையும் இன்றைக்கு வாழ்த்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, இப்படிப்பட்ட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கு எந்த பிரச்சனை என்றாலும், தற்செயலாக நடந்த பிரச்சனை என்றாலும் அதை ஊதி பெரிதாகுவதற்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அனைத்து கனவுகளும் தகர்க்கப்படும். அந்த கனவுகள் கனவுகளாகத்தான் இருக்கப்படுமே தவிர நினைவுகளாவதற்கு வாய்ப்பே தமிழகத்தில் இல்லை. ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஹிந்து கோவில்கள் பாதிக்குது. ஆகவே ஹிந்து ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி, கோவில்கள் புனிதம் காக்கப்பட வேண்டுமானால் அது ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற மதாச்சாரியார்கள் வசம்தான் கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போ இந்த கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை பண்ணது ஏஆர் ஃபுட்ஸ், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணுது. ஏன்னா இப்போது இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அதனால் இந்த கம்பெனியிடமிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி விடுதலையார வர அக்கிட்டல் அது வர இந்த கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும்
நெய் வாங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. அது மட்டுமில்ல, அந்த கம்பெனியோட ஓனர் ராஜசேகரா, அவர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழக அரசு உடனடியாக அவர் தக்கார் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஏன்னா அவரோட கம்பெனி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் குற்றச்சாட்டுனா இன்னதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மிகப்பெரிய கொடூரமான செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனி, அதனுடைய ஓனர் அவர் பழனி கோவிலுக்கு தக்கார. திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த மாதிரியெல்லாம் ஆட்களை செலக்ட் பண்ணி கோவிலுக்கு தக்காரா போடுதுன்னு தெரியுது பாருங்க. அதோடு மட்டுமல்லாமல் இதை கோரிக்கை வச்ச இதில் என்ன தப்பு இருக்கு? டில் தட் கம்பெனி இஸ் கிளியர்டு, அதுகிட்ட இருந்து நெய் வாங்கக்கூடாது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனியுடைய ஓனர் அவரோட டெயின்ட்டு ரிமூவ் ஆகாமல் அவர் தக்காராக இருக்க முடியாது கோவிலில். இதை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவாங்களா? என்ன சர்க்கார் இது? மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமானதுன்னு சொன்னால், மாண்புமிகு பிரதமரை பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன தாமு அன்பரசன் மந்திரியாக இருக்கார். அவரையே கைது பண்ணலை இந்த போலீஸை? அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை? காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா? முதுகெலும்பு இல்லையா? நேர்மை இல்லையா? மாண்புமிகு பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியாக இருப்பாரா? அவரை மந்திரியாக அனுமதிக்கிறாருன்னா முதலமைச்சர், அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா? ஏம்மா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நெய் வாங்குறீங்களா? என் வீட்டுக்கு நான் வாங்குகிறேன். அரை கிலோ நெய் 370 380 ரூபா. அப்போது 1 கிலோ நெய் 760 to 780. 300 ரூபாய்க்கு எப்படி சப்ளை பண்ணுறேன்னு கேட்க வேண்டாமா ஜெகமோகன்? நெய் 300 ரூபாய்க்கு 1 கிலோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்ணுறதுன்னா அப்போ அந்த நெய் பியூர் நெய்யா? பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்ணுறது பக்தர்கள் நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கு இப்படி செய்யலாமா? அதனால் இதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே வேலை இல்லை. உடனடியாக காவல்துறைக்கு சொல்கிறேன்னா, யூ கேன்சல் தி எஃப்ஐஆர். கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. நான் அவங்களோட ட்வீட்டே பார்த்துட்டேன். என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு நபர், இன்றைக்கி அந்த நபர் ராஜசேகரோ அல்லது ஏஆர் ஃபுட்ஸா, அது பேரை சொன்னாலே ஹிந்துக்களுக்கு உள்ளம் கொதிக்கிற மாதிரியான பேராக இருக்குல்ல, இம்மிடியேட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். அவங்க கோர்ட்டில் அக்யூட் ஆனால் ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் என்னோடய டிமாண்ட் அன்ஜஸ்டிஃபைபிள்னு சொல்ல முடியுமா? இல்லை. டில் தே ஆர் கிளியர்ட் ஃப்ரம் தி கோர்ட், அவங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வாங்கக்கூடாது. அந்த நபர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்கக்கூடாது.